சிறு பிள்ளைகளின் முக்கியத்துவத்தை இன்று அநேகர் உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளை அற்பமாக எண்ணி அவர்களை நடத்த வேண்ட வழியிலே நடத்தாமல் தவறும் பெற்றோர் ஏராளம். சிறுவர்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வர அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். சூடான் நாட்டிலே லோபஸ் லோமாங் என்ற 6 வயது சிறுவன் இராணுவத்தால் கடத்தப்பட்டான். அடிக்கடி உள்நாட்டு கலகம் வெடிக்கும் அந்நாட்டில் இப்படி சிறுவர்கள் கடத்தப்பட்டு இராணுவத்தில் சேர்க்கப்பட்டனர். லோபஸும் இன்னும் 3 சிறுவர்களும் இந்த இராணுவ சிறையிலிருந்து தப்பி ஓடி கென்யா நாட்டில் தஞ்சம் புகுந்தனர். ஒரு கத்தோலிக்க ஸ்தாபனம் மூலம் மீட்கப்பட்டு நியூயார்க் நகரில் ஒரு குடும்பத்தாரால் வளர்க்கப்பட்டான். பள்ளியில் படிக்கும்போது ஓட்டப்பந்தயத்தில் சிறந்து விளங்கினான். 2007ஆம் ஆண்டில் அமெரிக்க குடியுரிமை பெற்றான். அதன்பின் ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்க பிரஜையாக கலந்து கொள்ள ஆரம்பித்தான். அமெரிக்க விளையாட்டு வீரர்கள் அணிவகுத்து வரும்போது அமெரிக்க கொடியை கையில் ஏந்தி வந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான். சூடான் நாட்டில் வாழ்க்கையே இருண்டு போன சூழ்நிலையில் அவன் இருந்தான். இன்று அமெரிக்காவில் ஒலிம்பிக் நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறான். இன்றும் பிசாசினால் அநேக சிறுவர்கள் பாவ இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் அப்பம் கேட்கிறார்கள். யார் அவர்கள் பசியை தீர்க்க முன்வருவது என்று வேதம் நம்மை பார்த்து கூறுகிறது. மார்க் 7:27 முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். மார்க் 7:27 Let the children be fed first. Glory to God. Amen.